சத்குரு எல்லா கோவில் கோபுரத்து மேலேயும் கர்ப்பகிரகத்து மேலேயும் கலசம் வச்சிருக்காங்க. கலசத்துல நவதானியம் வச்சிருக்கிறதா சொல்றாங்க. இந்த கலசம் எதுக்காக, அதில் நவதானியம் எதுக்காக வச்சிருக்காங்க? எல்லா விதமான விக்கிரகத்துக்கு ஒரே மாதிரி கலசம் வச்சுக்க மாட்டாங்க. ஒரு விதமான தன்மைக்கு ஒரு விதமான கலசம் வைக்கிற ஒரு தன்மை இருக்குது. எதுக்கு இப்படி? அடிப்படையான கோயில் கல்லில் உருவாக்குனால இந்த கர்ப்ப கிரகத்துக்கு மேலே ஏது வருது, இதுக்கு நாம் விமானம் சொல்லுவோம். விமானம்னா பறக்கிற விமானம். இது பறக்காத விமானம். அதை கீழே உட்கார்ந்து நம்ம பறக்கிற மாதிரி பண்ணுது. கர்ப்பம்னு என்ன சொல்லுங்க? உயிர் உருவாக்குற ஒரு இடம். கர்ப்ப கிரகம்னா உயிர் சக்தி ரொம்ப தீவிரமா நடக்கிற ஒரு தன்மை. உயிர் சக்தி என்றது எல்லா இடத்துல ஒரே விதமா செயல்படல. இப்போ எல்லாமே உயிர் சக்தி தான். அதே உயிர் சக்தி இங்க பார்வையா செயல்படுது, அதே உயிர் சக்தி இங்க பேச்சா செயல்படுது, அதே உயிர் சக்தி இங்க ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி செயல்படுது. இப்படி பலவிதமான செயல் இருக்குது அதே உயிர் சக்தி. அதே விதமா வெளிய சூழ்நிலையில உயிர் சக்தி பலவிதமா செயல்படுறதுக்காக நாம் ஒரு கர்ப்ப கிரகம் உருவாக்குறோம். எல்லா கிரகங்கள் ஒரே விதமா உருவாக்கல. பல விதமான கர்ப்ப கிரகங்கள் குறிப்பிட்ட நோக்கத்தில் உருவாக்குன கர்ப்ப கிரகங்கள் இருக்குது. இந்த குறிப்பிட்ட கர்ப்ப கிரகத்துக்கு எந்த மாதிரி விமானம் இருக்கணும், எந்த மாதிரி கலசம் இருக்கணும்னு விதிமுறைய விஞ்ஞான பூர்ணமா உருவாக்கப்பட்ட ஒரு தன்மை இருக்கு. இந்த விஞ்ஞான முறைய அனுசாரமா இது செஞ்சிருந்தா அதுக்கு ஒரு தன்மை இருக்குது. இப்போ முக்கியமா கலசம், விமானத்து மேல கலசம் என்னத்துக்குன்னா, கலசம்ன்றது எப்பவுமே நாம ஒரு லோகத்துல உருவாக்குன தன்மை. கீழே கர்ப்பகிரகம் கல்லுல இருந்தாலும் விமானம் சாமான்யமா கல்லுல கட்டல. என்னத்துக்குன்னா கல்லுல விமானம் கட்டுறதுன்றது ஒரு சவால் தான். கல்லுல உருவாக்குற விமானங்கள் இருக்குது. ஆனா சாமான்யமா நாம இந்த செங்கல்ல சுண்ணாம்பு கலவி சேர்த்து உருவாக்குன விமானங்கள் இருக்கும். இது விக்கிரகத்துக்கு மேல அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு இடம் இருக்கணும்ன்றதுக்காக இந்த விமானம் நாம உருவாக்குனது. வெளியே ஏதோ அழகா பண்ணிக்கிறோம், அது வேற விஷயம். உள்ள அந்த ஒரு சுரங்கத்து மாதிரி ஒரு இடம் இருக்கணும். அதுக்கு உச்சியில லோகத்து ஒரு தன்மை இருக்கணும். அங்கே செங்கல் கல்லு வச்சா ஆகாது. ஒன்னும் மின்னல் இடி அதுல படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோகம் வச்சா இன்னும் அதுக்கு வராதா? கட்டாயமா வரும். ஆனா இப்போ அந்த மின்னல்ல ஏற்பட்ட அந்த ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் என்ன இருக்குது, அது கீழே போகணும்னா அதுக்கு நாம காப்பர் வயரே பண்ணணும்னு தேவையில்லை. பில்டிங் ஈரமா இருந்தாலே போயிடும். அப்போ எல்லாமே இந்த வயர் எல்லாமே போடல அவரு, அது உருவாக்குனாங்க. அதுக்கு ஒன்று முக்கியமா இன்னொரு தன்மை இருக்குது. நாம சக்தி என்ன, இப்போ நவீன விஞ்ஞானத்துல எலக்ட்ரிக் சார்ஜ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சார்ஜ் இது மட்டும் தான் பேசிக்கிறாங்க. அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் அடிப்படையானது உயிருக்கு மூலமான சக்தி எல்லா இடத்துல செயல்படுது. இந்த உயிருக்கு மூலமான சக்தியில இப்போ இந்த உடல்ல எலக்ட்ரிசிட்டியும் இருக்குது, மேக்னெட்டிசமும் இருக்குதுன்னு ஏதோ ப்ரூவ் பண்ண போறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் அடிப்படையா உயிர் சக்தி என்றது செயல்படுது. அது உலகம் முழுக்கமா செயல்படுது, பிரபஞ்சம் முழுக்கமா செயல்படுது. உயிருக்கு மூலமானது ஏதோ அது எல்லா இடத்துல செயல்படுது. அந்த சக்தி அந்த மேல் பகுதியில உச்சில இருக்கணும், ரொம்ப அதிகமா இருக்கணும். என்னத்துக்குன்னா இல்லைன்னு இந்த விக்கிரகத்துல உருவாக்குன உயிர் சக்தி அந்த மேல அந்த உச்சில அந்த தன்மை இல்லைன்னா இது இந்த இயற்பு இப்படி நடந்துடும். விக்கிரகம் கொஞ்ச நாள்லயே பலவீனமா போய் பிரயோஜனம் இல்லாத நிலைக்கு வந்துடும். அதனால இந்த கலசம் வச்சு அங்க ஒரு உயிர் சக்தி உருவாக்குனா இந்த விக்கிரகத்தில் இருக்கிற உயிர் சக்தி வீணா போறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம ஒரு சூழ்நிலை அது உருவாக்கும். அதுக்குள்ள நாம பாதரசம் உபயோகப்படுத்துவோம், விபூதி உபயோகப்படுத்துறோம், பலவிதமான தன்மை உபயோகப்படுத்த முடியும், தானியங்கள் உபயோகப்படுத்த முடியும். தானியங்கள் உபயோகப்படுத்தினாங்கன்னா அது அப்பப்போ மாற்றணும், இல்லைன்னா மக்கி போயிடும். இந்த கும்பாபிஷேகம் எல்லாம் நடந்தப்போ சில கோயில்களில் மாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம பாதரசம் உபயோகப்படுத்துறோம், உறுதி திருடப்படுத்த பாதரசம் உபயோகப்படுத்துறோம். இது ஒன்றும் மாற்ற தேவையில்லை. 1000 வருஷம் நல்லது
அப்படியே இருக்க போகுது. முக்கியமா என்னன்னா உயிரோட்டமா இருக்கிற ஒரு பொருள் அதுக்குள்ளே இருக்கணும். சாமான்யமா நவதானியங்கள் போட்டா ஒரு உயிரோட்டமான சூழ்நிலை இருக்கும். அதுல உயிரோட்டமா இல்லைன்னா அதை சாப்பிட்டா நமக்கு உயிர் நடக்குமா? அதுல உயிரோட்டமா இருக்கிறதுனால தானே நமக்கு உயிர் நடக்குது. அதனால அது ஒரு ப்ரொபோர்ஷன்ல மிக்ஸ் பண்ணி அதுல போடுற பழக்கம் இருக்குது. இப்படி பல விதமா செய்யற விஞ்ஞானம் இருக்குது. நம்ம நாட்டில் நம்ம கலாச்சாரத்துல விஞ்ஞானம்னு என்னன்னா உயிர் சக்தி எப்படி அதிகப்படுத்துறதுன்ற ஒரே நோக்கம். இப்போ நமக்கு நவீன விஞ்ஞானம் என்ன ஆயிடுச்சுன்னா உலகத்துல இருக்கிற உயிர் எல்லாமே உபயோகப்படுத்துறது எப்படி அது ஒரே நோக்கம் ஆயிடுச்சு. நம்ம உயிர் சக்தி அதிகப்படுத்துறதுக்கு உயர்ந்த நிலை கொண்டு போறதுக்கு நோக்கம் இல்லை நமக்கு. இப்போ நம்ம உயிர் சக்தி உயர்ந்த நோக்கத்துக்கு கொண்டு போற நோக்கம் இருக்கணும் நமக்கு அப்போ அது இல்லை. மித்த உயிர் எல்லாமே எப்படி உபயோகப்படுத்துறது, எல்லா உயிர் உலகத்துல இருக்கிற எல்லா உயிரும் உபயோகப்படுத்துறது எப்படின்னு நமக்கு புரிஞ்சிடுச்சு. நமக்கு ஒரு யானையும் எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தெரியும், கிருமி கூட எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு நமக்கு தெரியும். ஆனா நம்ம உயிர் சக்தி எப்படி உபயோகப்படுத்துறது நமக்கு புரியல. என்னதுக்குன்னா அந்த கவனம் நமக்கு விஞ்ஞானத்துல நோக்கம் மாத்திட்டாங்க கொஞ்சம். நமக்கு உலகம் எல்லாம் உபயோகப்படுத்துறது எப்படின்னு தெரியும், இவனை எப்படி உயர்ந்த நிலை கொண்டு போறதுன்ற கவனம் நமக்கு இல்லாம போச்சு. இந்த கலாச்சாரத்துல வெறும் அந்த நோக்கத்திலேயே வாழ்ந்ததுனால எல்லாமே உயிர் சக்தி எப்படி உயர்ந்த நிலை கொண்டு போறதுன்னு இருக்கிறதுனால இந்த மாதிரி தன்மை எல்லாமே கண்டுபிடிச்சாங்க.